திருமறை குர்ஆனில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்முடைய சமுதாயம் கருதக்கூடிய இன்னொரு செய்தி என்னவென்றால், சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்திலே இடம்பெற்றிருக்கிற 256வது வசனம் ஆயத்துல் குர்சி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனம் சம்பந்தமாகவும் பிரபல்யமாக நமது மக்கள் மத்தியிலே அனைவரும் மனனம் செய்து வைத்திருப்பார்கள். பலருடைய வீடுகளுக்கு சென்று பார்த்தால் ஆயத்துல் குர்சியை அப்படியே போட்டோவாக பிரேம் செய்து மாட்டி வைத்திருப்பார்கள். இன்னும் பல பேர் அதை சின்ன வடிவத்திலே டாலராக செய்து, அந்த அரபி எழுத்துக்களை ஆயத்துல் குர்சியை ஒரு டாலராக செய்து அந்த டாலரை கழுத்திலே தொங்க விட்டிருக்கிறார்கள். மோதிரத்தில் கூட, பேனாக்களில் கூட அந்த சின்ன வடிவத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு சில பேர் அதை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாம் இந்த ஆயத்துல் குர்சி அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக, இவ்வாறெல்லாம் செய்ய வேண்டும், செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு அது குறித்து நம்முடைய மக்கள் அதை நம்பிக்கொண்டு வருவதை பார்க்கிறோம். இது சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது சொல்லி இருக்கிறார்கள் என்று ஆய்வு செய்தால், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனம் குறித்து சில சிறப்பான செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், பல்வேறு செய்திகள், இதிலே ஆதாரபூர்வமற்ற செய்திகளும் இருக்கிறது. ஆதாரமான செய்திகள் என்று சொல்வதாக இருந்தால் 2 தகவல்கள் மாத்திரம்தான் இந்த ஆயத்துல் குர்சி சம்பந்தமாக நமக்கு ஆதாரபூர்வமான செய்திகள் கிடைக்கிறது. அதிலே ஒரு செய்தி, யார் ஒருவர் ஒவ்வொரு கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதி வருகிறாரோ அவருக்கும் சுவர்க்கத்திற்கும் இடையிலே மரணத்தை தவிர வேறொன்றும் இல்லை. சுவர்க்கம் செல்வதற்கு தடையாக இருப்பது மரணம் தான். அவர் மரணித்தால் சுவனம் செல்வார் என்று சொல்லி ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சி ஓதுங்க என்று வலியுறுத்தக்கூடிய ஒரு செய்தி சுனனுல் குப்ரா என்ற நூலிலே, ஹதீஸ் நூலிலே ஆதாரபூர்வமான அந்த அறிவிப்பாளரோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே செய்தி பலகீனமான அறிவிப்பாளர் தொடரிலும் பல்வேறு இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனா இது ஒரு சரியான ஆதாரபூர்வமான செய்தியா இருக்கிறதுனால நாம இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தொழுகைக்கு பிறகு ஓதுறது ஒரு சிறந்த காரியம் என்று விளங்கிக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்கள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் இருக்குல்ல, ரமலான்ல ஃபித்ர் பணம் பொருள், இந்த பொருளை பாதுகாப்பதற்காக வேண்டி அபூ ஹுரைரா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்திருக்கிறார். அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்றாங்க. அதுல ஆயத்துல் குர்சியும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா சொல்கிறார்கள், மக்களனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஹிஃப்லி ஸகாத்தி ரமலான், ரமலானுடைய ஜக்காத்து பொருளை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் என்னை நியமித்தார்கள். அந்த நேரத்தில் நான் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்த பொழுது ஃபஅதானி ஆத்தின், என்னிடத்திலே ஒருவர் வந்தார். வந்தவர் வந்து அந்த பொருள்களை திருடுவதற்கு முயற்சி செய்தார். நான் அறியாமல் இருக்கிற நேரத்தை கவனித்து திருடுவதற்கு முயற்சித்தார். நான் அவரை பிடித்துக் கொண்டேன். ஃபஅகல்துஹு, அவர் திருடுவதை பார்த்தவுடன் அவரை நான் கையும் களவுமாக பிடித்துக் கொண்டேன். உடனே அவர் சொன்னார், ஃபகுல்துல் அர்பா அன்னக இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னை நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கொண்டு போய் ஒப்படைக்க போகிறேன். மக்களுடைய பொதுப்பணத்தையே திருட வந்தா என்று சொல்லி அவரை நபிகள் நாயகத்திலே இருக்கார். அப்ப அந்த திருட வந்தவர் சொல்றாரு, கஸ்ஸல் ஹதீஸ், நிறைய செய்தியை சொல்றார். விட்டுரு, எனக்கு கஷ்டம், நான் தெரியாம வந்துட்டேன், நான் இனிமே பண்ண மாட்டேன் என்றெல்லாம் அப்படியே ஒரு கெஞ்சக்கூடிய துணியில பேசுறார். அப்போ அவங்களும் சரின்னு விட்டுறாங்க, இனிமே வரக்கூடாது என்று சொல்லி எச்சரிக்கை செய்து அனுப்பி விடுகிறார்கள். இப்ப காலையில அதுக்கப்புறம் அனுப்புறதுக்கு முந்தி இன்னொரு செய்தி புடிச்சு வச்சுக்கிட்டு மல்லு கட்டுறாங்க. மல்லு கட்டும் பொழுது கடைசியாக அவர் விடமாட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த வந்த மனிதர் ஒண்ணு சொல்றாரு, நான் உனக்கு ஒரு செய்தியை சொல்லி தரேன், ரொம்ப உயர்தரமான ஒரு மகத்துவமான ஒரு செய்தியை உனக்கு நான் சொல்லி தர்றேன், அதற்காக வேண்டியாவது என்ன நீ விட்டுரு என்று சொல்லி கெஞ்சி கேட்கிறார். சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அபூ ஹுரைரா சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த வந்த ஆளு சொல்லி கொடுக்கிறாரு, ஆயத்துல் குர்சியை ஓதி காட்டி இந்த வசனத்தை, இது ரொம்ப சிறப்பான ஒரு வசனம். ஃபகால இதா அவைத்த இலா ஃபிராஷிக, உன்னுடைய படுக்கைக்காக வேண்டி நீ செல்லுகிற பொழுது, எல்லாம் ரெடியாகி தூங்க போற நேரத்துல ஃபக்ர ஆயத்துல் குர்சி, இந்த ஆயத்துல் குர்சியை நீ ஓதிக்கொள். ஓதிக்கொண்டால் லைன் யஸால மஅக மினல்லாஹி ஹாஃபிதுன், உனக்கு அல்லாஹ்விடம் இருந்து ஒரு பாதுகாவலர் ஒருவரை இறைவன் ஏற்படுத்தி விடுவார். அவர் உன்னை விட்டு போகவே மாட்டார். காலையில வரைக்கும் அவர் உன்னை விட்டு நீங்காம உனக்கு பாதுகாத்துக் கொண்டே இருப்பார். வலா யக்ருபக ஷைத்தானு ஹத்தா துஸ்பிஹ, அதிகாலை நேரம் வரைக்கும் உன்னிடத்திலே ஷைத்தானும் தீண்ட மாட்டான். ஷைத்தானும் உங்ககிட்ட வரமாட்டான். அல்லாஹ்விடம் இருந்து ஒரு பாதுகாவலர் உனக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டுருவாரு.
இவ்வளவு உயர்வான ஒரு பண்பு கொண்ட இந்த வசனத்தை நான் உனக்கு சொல்லி தர்றேன் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறார். அதற்கு பிறகு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அபூ ஹுரைரா அவங்க வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹி இடத்துல நடந்த செய்திகளை சொல்றாங்க. சொன்ன உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சதகக்க, அவன் உண்மையைத்தான் அவன் சொல்லி இருக்கிறான், உன்னிடத்துல அவன் உண்மையைத்தான் சொன்னான். வஹுவ காதிபுன், ஆனால் அவன் ஒரு பொய்யன், அவன் பொய் சொல்றவன் பொய்யன். ஆனா இப்ப உன்ட உண்மையைத்தான் சொல்லி இருக்கிறான். ராக்க ஷைத்தான், வெறும் பொய்ய மட்டும் இல்ல, அவன் தான் ஷைத்தான் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். உன்ட வந்தவன் சாதாரண மனுஷன் நீ நினைச்சுக்காத, சாதாரண ஆளு நினைச்சுக்காத, அவன் ஷைத்தான் தான் உன்ட வந்திருக்கிறான். எப்ப பார்த்தாலும் பொய் பேசுறவன், ஆனா இந்த விஷயத்துல உனக்கு உண்மையை சொல்லி இருக்கான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதாக இந்த செய்தி புகாரியில 5010வது ஹதீஸாக அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தி இதற்கு ஆதரவாகவும் இந்த ஹதீஸை சில பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள் அறிஞர்கள் மத்தியில. இன்னும் சில பேர் இந்த ஹதீஸ் ஏற்கத்தகாதது, ஏற்றுக்கொள்ள கூடாது என்று வாதிடுகிறார்கள். இதனுடைய தரத்தை பார்த்தால், அறிவிப்பாளர் தொடரை பார்த்தால் அதுல எந்த கோளாறுமே இல்லை, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஏற்றுக்கொள்கிற விதத்துலதான் அறிவிப்பாளர் தொடர் இருக்கிறது. ஆனால் வேறு சில வசனங்களை எடுத்துக்கொண்டு வைத்து, திருமறை குர்ஆனை கொண்டு வந்து வைத்து, அந்த குர்ஆனுடைய வசனங்களோடு இது முரண்படுகிறது, எனவே இதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சில பேர் வாதிடுகிறார். என்ன குர்ஆன் பொதுவாகவே பொது விதி என்னவென்று சொன்னால், குர்ஆனும் ஹதீஸும் ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் முரண்பட்டு போக போறதில்லை. ஏன்னா எல்லாமே வஹி, வஹியின் போது வஹிக்கு அளவுகோல என்னன்னா, அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. அல்லாஹ் குர்ஆனை இறைவனிடமிருந்து வந்த செய்தி என்று சொல்வதற்கு இறைவன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆதாரம். இதை சிந்திச்சு பார்த்தா உங்களுக்கு ஒரு முரண்பாடும் தெரியாது, முன்னுக்கு பின் முரணா பேசுற வேலையே இருக்காது. அதனால இது இறைவனுடைய வேதம் நீங்க நம்பலாம்னு முரண்பாடு இல்லாமல் இருப்பதுதான் குர்ஆன் இறைவேதம் என்பதற்கு ஒரு சான்றாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ முரண்படுற மாதிரி ஒரு செய்தி வந்தால், முரண்பட்டு நின்றால் அதை நாம ரசூலுல்லாஹ் சொன்னாங்க எடுத்துக்கொள்ள முடியுமான்னா கண்டிப்பா எடுத்துக்கொள்ள கூட. நம்ம வேற ஏதோ ஒருத்தர் தப்பா சொல்லிவிட்டாங்க, யாரோ ஒருத்தர் இந்த அறிவிப்பாளர் தொடர்ல ஏதோ ஒரு மறையா சொல்லிட்டாங்க, அறிவிப்பாளர் அறிவிக்கக்கூடிய ஆட்கள் கரெக்டா இருந்தா கூட குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்திக்கு எதிர்மறையான ஒரு செய்திய அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட ஒரு கோளாறு நடந்திருக்குது, இப்ப ரெண்டுல எதை ஏத்துக்கிறதுங்கிற கண்டிஷன் வந்துருச்சு, அப்ப நாம ஹதீஸ வச்சுட்டு திருமறை குர்ஆனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டிய இது ஒரு முக்கியமான விதி. குர்ஆனும் ஹதீஸும் இப்படி ரெண்டு கருத்தை சொன்னால், ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட கருத்தை சொன்னால், அப்ப நாம எதை எடுத்துக்கொள்வது என்ற கேள்வி எழுந்தால் ஹதீஸை எடுத்துக்கொண்டு குர்ஆனை விட்டுவிடக் கூடாது. ஏனெனில் குர்ஆனுடைய பாதுகாப்பையும் அதனுடைய பாதுகாக்கப்பட்ட தன்மையையும் ஹதீஸுடைய பாதுகாக்கப்பட்ட தன்மையையும் நாம் இணைத்து பார்த்தால் திருமறை குர்ஆனுடைய பாதுகாப்புக்கு இணையாக இதை சொல்ல முடியாது. ஏன்னா திருமறை குர்ஆன் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே எழுதப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிச்சு 25 வருஷத்துக்குள்ளேயே எல்லா சஹாபாக்களும் அங்கீகாரத்தோடு எழுதி இறுதி வடிவம் கொடுக்கப்பட்டு மொத்த சஹாபாக்கள் வழியாக நம் கருத்துல கிடைச்சிருக்கு. ஆனா ஹதீஸ்ங்கிறது ஒட்டுமொத்த சஹாபாக்கள் வழியா நமக்கு கிடைச்சது இல்ல, தனித்தனியாகத்தான் வந்துச்சு. ஒரு ஹதீஸ ஒரு சஹாபி சொல்வாரு, அவர்கிட்ட இன்னொருத்தர் கேட்பாரு, அவர்கிட்ட இன்னொரு 2 பேர் கேட்பாங்க, அவர் வழியா இப்படிதான் வரும். வந்து ஒரு 4-5 பேர் கலந்து வந்துதான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அத்தனை சஹாபாக்களாலும் அங்கீகாரம் பெற்று அது எழுத்து வடிவத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட ஒரு வேதம். அதனால